பிரைஸ் தி லார்ட். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்கலாம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா, எனக்கு பதில் கொடுப்பாரா என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நிறைய முறை நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் சில நேரங்களில் நமக்கு ஜெபத்துக்கான பதில் வருவதற்கு சில நேரங்களில் தாமதமாகலாம். அப்படிப்பட்டதான நேரத்தில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலேயே ஜெபத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா, அல்லது என் ஜெபத்தை உண்மையிலேயே ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா என்று சொல்லி பாருங்க. வேதாகமத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவளுடைய பேர் அன்னாள் என்று சொல்லி. அவள் மிகுந்த நாளாக தனக்கு ஒரு பிள்ளை ஒரு கவலையோடு கூட அவள் வாழ்ந்து வருகிறாள். ஒரு நாள் அவளுக்கு மிகுந்த துக்கம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டவரிடத்துல மனங்கசந்து அழுந்து ஒரு ஜெபத்தை அவள் செய்கிறார். பாருங்க, அந்த ஜெபத்தினுடைய காரியத்தை நான் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நம்ம பார்க்கலாம், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம். அதில் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ அன்னாள் இந்த இடத்துல கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாள். ஒரு பொருத்தனையும் பண்ணி அவள் ஜெபிக்கிறாள். சும்மா ஜெபிக்கல, அவள் ஒரு பொருத்தனையும் கூட அவள் செய்கிறாள். என்னன்னா, நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை சகல நாளும், அதாவது அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கே கொடுப்பேன். அல்லேலூயா. அதாவது உன்னுடைய ஆலயத்திலே நான் விட்டுடுவேன். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய ஊழியத்தையே செய்து உனக்காகவே சேவை பண்ணி அவன் மறிக்கிற நாளெல்லாம் உமக்காகவே இருப்பான். நான் அவனை என்னுடைய வீட்டில் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்கே நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட அவள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இப்போ உண்மையிலேயே அவள் செய்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாம் இல்லையா? வாங்க, அதுக்கும் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே அதே 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க, ஏலி என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த ஏலி தேவாலயத்தில் ஒரு ஆசாரியன். அவன் மூலமாக கர்த்தர் அவளுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன பதில்? அதே 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. இப்ப ஏலியின் மூலமாக அவளுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது, நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஏலியின் மூலமாக கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறமா பாருங்க, அந்த வார்த்தை, அதாவது ஆண்டவர் ஜெபத்துக்கான பதிலை எப்படி கொடுக்கிறார், அதாவது ஆண்டவர் எப்படி ஜெபத்தை கேட்டு அதுக்கான பதிலை கொடுக்கிறார் என்பதற்கான ஒரு ப்ரூஃபும் நாம் அதே வேதாகமத்திலே அதே அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, 20வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவள் சொல்லுகிறாள், கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. பாருங்க, அவள் ஜெபம் கேட்கப்பட்டது, அவளுடைய ஜெபத்துக்கான பதில் வந்துவிட்டது. அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க ஜெபித்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு அடையாளமாக சில காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். ஆனா அது உங்களுக்கு தெரியாது அது எப்போ நிறைவேறும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சில அறிகுறிகளை ஆண்டவர் காண்பித்து விடுகிறார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி. ஏன்னா இங்க அன்னாளுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. அவள் போய் ஆலயத்தில் மனங்கசந்து அழுகிறாள். உடனே அவள் அழுது ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அந்த ஜெபத்திற்கான பதிலை எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், முதலாவது அதுக்குரியதான அறிகுறி என்னன்னா, ஏலியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்?
நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி நீ சமாதானத்தோடு கூட போ. அல்லேலூயா. பாருங்க, இதுதான் கர்த்தர் ஏலியின் மூலமாக பதில் கொடுத்ததற்கான ஒரு அறிகுறியை ஆண்டவர் காண்பித்து விட்டார். இப்ப இது நடைமுறைக்கு வரணும், அதுக்கு சில நாள் ஆகும். பாருங்க, இப்போ ஒரு பிள்ளை என்பது, ஒரு கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகி அது பிறக்கிறது உடனே நடக்காது. அல்லேலூயா. குறைஞ்சது ஒரு 9 மாதங்களாவது ஆகணும். அப்போ அந்த 9 மாதங்கள் வரையிலும் காத்திருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கான பதில் பரிபூரணமாய் நீங்க உங்களுடைய கையில பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பதாக, புரியுதுங்களா, உங்களுடைய ஜெபத்துக்கான அந்த பதில் உங்களுடைய கையில சேருகிறதற்கு முன்பதாக ஆண்டவர், நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் கேட்பது நடக்கும், நீங்கள் கேட்பதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அல்லது நீங்கள் கேட்பதை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறதற்கான அந்த ஒரு அறிகுறியை ஆண்டவர் முன்பதாகவே உங்களுக்கு என்ன பண்ணுகிறார்னா, அது ஒரு அடையாளமாக ஏதோ ஒரு விதத்தில், ஒரு சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தீர்க்கதரிசியின் மூலமாகவோ அல்லது வேத வசனங்களின் மூலமாகவோ உங்களுக்கு அதை காண்பித்து விடுவார். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது அது நடைமுறைக்கு வரும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில பேருடைய விசுவாசங்கள் அந்த அளவுக்கு பலனாய் இருக்காது, சில பேருக்கு அவ்விசுவாசங்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்னா அந்த அடையாளத்தை கொடுத்து விடுகிறார். அந்த அடையாளத்தை நாம் எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம் என்பதை பார்த்து ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உறுதியோடு நீங்க அந்த விசுவாசித்து நீங்க காத்திருக்கும் போது ஆண்டவர் அதை தக்க நேரத்தில் அவர் சொன்னபடியே அதை நிறைவேற்றுவார். அதை உங்களுடைய கரங்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இப்ப இங்க அன்னாள் ஒரு பிள்ளை பெறுவதற்காக அவள் ஆண்டவரிடத்துல மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறாள். ஆனா அது உடனே நடந்ததா? இல்லை. ஏன்னா ஒரு பிள்ளை என்பது கர்ப்பத்தில் உருவாகி அந்த பிள்ளை அந்த பிரசவ காலம் அந்த பிரசவ நேரத்தில் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பது என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 9 மாதங்களாவது குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். ஆனால் அவள் பாருங்க, அந்த ஏலி சொன்ன வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். நீங்க அதுக்கப்புறமா நீங்க வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் அதுக்கப்புறமா துக்கப்படவே இல்லை. ஏன்னா அவள் விசுவாசத்தோடு கூட அவள் இருந்தாள். ஏன்னா ஏலியின் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். அவள் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார், எனக்கு பதிலை கொடுத்து விட்டார், அதை ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்தில் நான் தக்க சமயத்தில் அந்த பிள்ளை என்னுடைய கையில் இருக்கும், நான் அதை பார்ப்பேன், நான் கர்ப்பவதி ஆகுவேன், அந்த பிள்ளை என்னுடைய கையில சுமப்பேன் என்றதான ஒரு நம்பிக்கையோடு அவள் கடந்து போனாள். அதே போல சில நாள் கழித்து அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு அவள் சொன்னபடியே, நீங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த அதிகாரத்தை முழுமையா நீங்க வாசித்து பாருங்க. அவள் சொன்னபடியே அந்த பிள்ளை பால் மறந்த உடனே அந்த பிள்ளையை கொண்டு எங்க விடுகிறாள்? தேவாலயத்திலே விடுகிறாள். ஏனென்றால் அவள் செய்த பொருத்தனை என்ன செய்தால், நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அது சகல நாளும் உமக்கே நான் கொடுப்பேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், அநேக நாளா ஜெபிக்கிறேன், அநேக வருஷமா ஜெபிக்கிறேன், அநேக மாதங்களா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாய் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு நாள் அதனுடைய பலனை உங்களுடைய கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள், நீங்கள் அந்த பலனை அனுபவிப்பீர்கள். விசுவாசத்தோடு காத்திருங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, அல்லது விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாதீங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை ஒரு நாள் நீங்க உங்களுடைய கையிலே பெறுவீர்கள், அல்லது நீங்க அதை அனுபவிப்பீர்கள். அன்றைக்கு நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே,
இந்த நாளிலும் கூட இந்த செய்தி ஆண்டவரே யாரெல்லாம் கேட்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த ஜெபத்துக்கான பதிலை சீக்கிரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில நீர் அருள் செய்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அவருடைய விசுவாசங்கள் இன்னும் பெருகும்படி செய்யும், ஆசீர்வதியும். அவர்கள் என்ன உம்மிடத்தில் கேட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயமாக நீர் ஆண்டவரை நிறைவேற்றி நீங்க முடிப்பீங்க, அதை தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என் கர்த்தர் நீர் பெரியவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் அவர்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், அவர்களை அப்படியே நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.